கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மைடியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு 11th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6க்கான 1 words தான் நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட்டில் நமக்கு கொஸ்டினும் கேட்கப்படும், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், gaseous deviate from ideal behavior at high pressure. Which of the following statement is correct for non-ideality? Non-idea, நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இதை நான்-ஐடியாலிட்டி, நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ஐடியா பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் இன்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்ட்ராக்ஷன்னா என்ன, மற்றவங்க கூட கான்வர்சேஷன் பேசுறது தானே. ஸோ நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன் எல்லாரும் கூட எப்படி இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான்-ஐடியா, இன்டராக்ஷன் தான் ஆன்சர். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ், ரேட் நம்ம ரேட் எல்லாமே இப்போ ரொம்ப ஏறி போச்சு இல்லையா, விலைவாசி எல்லாமே ரொம்ப ஏறி போச்சு, எல்லாமே இன்வர்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் 1 ரூபி இருந்தது, இப்பெல்லாம் 10 rupees இருக்குது, எல்லாமே இன்வர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்வர்ஸ் ஆப்ஷன் இதுதான், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் மாலிகுலர் வெயிட். ஸோ ரேட் எல்லாமே இன்வர்ஸ் ஆயிடுச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் வான் டி வால்ஸ் கேஸ்? வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, வேன்ற மாதிரி ஆப்ஷன் நமக்கு வரும். கீழே பாருங்க, இந்த எல்லாமே சேமா தான் இருக்கும், இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இதுல VAN வேன், ஃபர்ஸ்ட் V கீழே இருக்கும், VAN வேன், வேற எதுக்குமே அப்படி இருக்காது. இங்க பாருங்க VNN இருக்கு. ஸோ வேனோட ஸ்பெல்லிங் VAN அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு விக்கு ஸ்கொயர், லாஸ்ட் எண்ணுக்கு ஸ்கொயர். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வேண்டர் வால்ஸ் வந்து என்னது, VAN, விக்கு ஸ்கொயர், எண்ணுக்கு ஸ்கொயர். When an ideal gas undergoes unrestrained expansion, unrest. ஸோ ரெஸ்ட்னா நமக்கு தெரியும், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது. அன்ரெஸ்ட்னா ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது. ஸோ அன்ரெஸ்ட் அப்படின்னா நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், நம்ம ரெஸ்டே எடுக்கல அப்படின்னா நம்ம எதை பத்தியுமே அட்ராக்டே ஆக மாட்டோம். படிக்கணுங்கிற விஷயத்துல அட்ராக்ட் ஆக மாட்டோம், சாப்பிடணுன்ற விஷயத்துல அட்ராக்ட் ஆக மாட்டோம். ஸோ அன்ரெஸ்ட், ரெஸ்டே இல்லைன்னா நம்ம எதுவுமே உருப்படியா செய்ய மாட்டோம். ஸோ நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். அன்ரெஸ்ட்னா என்ன, நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். Equal weights of methane and oxygen are mixed in an empty container. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/3. மீத்தேன், ஆக்சிஜன் ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்காங்க. மீத்தேன் எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்னா, மீத்தேன், நான் வந்து தேன் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு நாளைக்கு 3 வாட்டி குடிப்பேன். மீத்தேன் இல்லைங்களா, ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்காங்களா. வந்து தேனை வந்து கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ மீத்தேன்னா என்ன, ஒரு நாளைக்கு 3 வாட்டி நான் தேன் குடிப்பேன். ஸோ 1/3 வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஃபிராக்ஷன், 1/3. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் கட்ஸ் தான் இது எல்லாமே. Next question, the temperature at which gases obey the ideal gas laws over a wide range of pressure is called. ஒபேன்னு கொடுத்துருக்காங்க. ஒபே, யாரெல்லாம் சொல்ற பிச்சை கேட்பாங்க, யாரெல்லாம் ஒபே பண்ணுவாங்கன்னா பாய்ஸ் தான் ஒபே பண்ணுவாங்களா. பாய்லி டெம்பரேச்சர். ஸோ நீங்க பாய்ஸா இருந்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டை நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க தான் வந்து ஒபே பண்ணுவோம், பாய்ஸ் தான் ஒபே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா இந்த அப்படியே வேற ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கலாமா. OBEYன்னு இருக்கு, இதையும் பாருங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, OBEY, ஒபே. ஸோ அது அப்படியே இன்வர்ஸா வருதுங்களா, பாயில் டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வரணும், நீங்க பாயோ கேர்ளோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். விச் கேசஸ் ரியலி ஒபே அப்படின்னு கேட்டிருக்காங்க, பாயிலிங் டெம்பரேச்சர். In a closed room of 1000 meter cube, a perfume bottle is opened up. The room develops a smell. விச் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெர்ஃப்யூம் இருக்கிற பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்மெல் வந்துச்சு. எந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வந்துச்சுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃப்யூஷன் தான் இதுக்கான ஆன்சர். A bottle of ammonia and a bottle of hydrogen chloride இல்லைங்களா. அம்மோனியாவும் இன்னொரு பாட்டிலில் ஹைட்ரஜன் குளோரைடும் இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, the white ammonium chloride ring first formed will be. அம்மோனியா இருக்கு, குளோரைட் இருக்கு இல்லைங்களா. இங்கே அம்மோனியா ஒன்று இருக்கு, இன்னொன்று ஹைட்ரஜன் குளோரைட் இருக்கு. அம்மோனியா மட்டும் கொடுத்துருக்காங்க, வேற என்ன இல்லை, ஹைட்ரஜன் இல்லை. ஸோ ஆன்சர் என்ன, ஹைட்ரஜன் குளோரைட் பாட்டில் தான் பக்கத்தில் எழுதணும் அப்படிங்கிறத சும்மா ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இது அம்மோனியா, இது HCl. அம்மோனியா கொடுத்துட்டாங்க, அப்போ HCl நம்ம எழுதிக்கலாம், ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of universal gas constant depends upon. வேல்யூ ஆஃப் யூனிவர்சல், இந்த யூனிவர்ஸுக்கே இப்போ என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், என்ன ரியாக்ட் பண்ணுறோம், ப்ரெஷர், அதாவது டென்ஷனா, ப்ரெஷரா, பிபியா இருக்கிறோமா, நார்மல் ப்ரெஷரில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளை வேல்யூ பண்ணுறதே. ஸோ இந்த யூனிவர்ஸ் நம்மளை எப்படி வேல்யூ பண்ணோம், நார்மலாக இருக்கமா, டென்ஷனாக இருக்கமா, ப்ரெஷராக இருக்கமான்றத வேல்யூ பண்ணும். ஸோ யூனிவர்சல் வேல்யூ அப்படின்னு வந்தாலே ப்ரெஷர் அப்படிங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். The value of gas constant R is, Rன்றது நம்ம இந்த R ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் வந்து நம்ம இப்போலாம் எத்தனை மணிக்கு ஆன் பண்ணுறோமா, காலையில் 6 மணிக்கு ஆன் பண்ணி தான் சமைக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி செய்வாங்களாம்,
3 மணிக்கு காலையில ஆரம்பிச்சாங்கன்னா 8 மணி வரைக்கும் செய்வாங்க. புரியுங்களா? கேஸ் கான்ஸ்டன்ட். இப்பெல்லாம் நம்ம 6 மணிக்கு தான் கேஸ் ஆன் பண்றோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி செய்வாங்க? அந்த காலத்துல எல்லாம் 3 மணிக்கு ஆரம்பிச்சா 8 மணி வரைக்கும் சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கூட்டு குடும்பமா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ இங்க 3 இங்க 8 அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். 8.3 தான் அதுக்கான ஆன்சர். வேல்யூ ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் என்ன? 8.3. Use of hot air balloon in sports and meteorological observation is an application of Boyle's law. எப்படி சொல்லலாம்னா ஏர், இந்த ஏரை நீங்க ஹேர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாட் ஹேர். ஸோ அதாவது ஹாட் வெயில்ல ரொம்ப வெயில்ல போய் ஹேர் கட் பண்ணிட்டு வர்றதெல்லாம் வந்து பாய்ஸ் தான் செய்வாங்க இல்லைங்களா? கேர்ள்ஸ் யாரும் அந்த மாதிரி ஹேர் கட் பண்ண மாட்டாங்க. மந்த்லி பாய்ஸ் தான் ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ ஹாட்டான வெயில்ல போயிட்டு இந்த ஏரை நீங்க ஹேர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேர் கட் பண்றது என்ன? பாய்ஸ் தான். அப்போ பாய்ஸ் லா. நெக்ஸ்ட் கொஸ்டின். The table indicates a value of van der Waals constant A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இது எது மோஸ்ட் ஈஸிலி லிக்விஃபைட்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் இதே லெசன்ல இன்னொன்று இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம் அப்புறமா. NH3 எதுனா இதில் தான் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட். அப்போ இதுதான் ஹையஸ்ட். ஸோ இதுதான் நமக்கு ஈஸியாக லிக்விஃபைட் ஆகும். ஹையஸ்ட் எது? NH3 தான். இப்போ ஆன்சர் வந்து NH3. அதிகமாக இருக்கிறது மோஸ்ட்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் எது? 4 பாயிண்ட். அப்போ NH3 தான் இதுக்கான ஆன்சர். 13th கொஸ்டின். Consider the following statements. Select the correct statement கேட்டிருக்காங்க. இது இதில் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மவுண்டெயின் டாப்ல தான் மவுண்டெயின் இருக்கும். கரெக்டுங்களா? மேலே தான் மவுண்டெயின் இருக்கும். கரெக்ட். ஓகே. சாலிடு, லிக்விடு, கேஸ் மூணுமே கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட். இதே கொஸ்டின்ல இன்க்ரீசஸ்னு இருக்கு. இன்க்ரீசஸ்னா என்ன? அதிகமா. அப்போ ரைசஸ்னாலும் அதிகமாக தான். ஸோ மூணுமே சினானம்ல வருதுங்களா? அப்போ 3 ஆன்சருமே கரெக்ட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மவுண்டெயின் டாப்ல தான் இருக்கும். 3 கேசஸ் தான். சாலிட், லிக்விட், கேஸ் தான். அதுக்கப்புறம் இன்க்ரீசஸ்னா ரைசஸ். மூணுமே கரெக்டாக. அப்போ 1, 2, 3 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் CO2 அண்ட் 71.0 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா இங்கே பாருங்க 0.0 இருக்கு, இங்கே 0 பாயிண்ட்னு இருக்கு. ஸோ 0 பாயிண்ட்ல ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துலயுமே 0.0 பாயிண்ட் இருக்கிறதுனால ஆப்ஷன் 0 பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். If temperature and volume of an ideal gas, ஐடியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன? ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஐடியல்னு சொல்லுவோமா? அப்படியே இருக்கிறது தான் ஐடியல்னு சொல்லுவோம். அப்போ ஐடியல்னு சொல்லிட்டாங்க. இன்க்ரீஸ்டு ட்வைஸ் இட்ஸ் வேல்யூஸ். ட்வைஸா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ பி என்னவா மாறும்னு கேட்குறாங்க. மாறவே மாறாது. ஏன்னா ஐடியலா இருக்கு இல்லைங்களா? அப்போ பி பிகம்ஸ் பி தான். ஐடியல்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அது ஐடியலா தான் இருக்கும். ஸோ ப்ரெஷர் பியோட ஆன்சர் என்ன? பி மட்டும்தான். And identical temperature and pressure, the rate of diffusion of hydrogen gas is 3√3 times that of a hydrocarbon having molecular formula. What is the value of N? N என்னன்னு கேட்குறாங்க. இதுல இருந்து மட்டும் எடுத்துக்கலாமா? இதுல N என்னன்னு கேட்குறாங்க. என்ன விட்டுருங்க, வேற ஆன்சர் இருக்கு. 2 - 2 பண்ண ஆன்சர் 0 இருக்குங்களா? இல்லை. அப்போ 2 + 2 பண்ணுங்க. 2 + 2 னா 4. 4 தான் இதுக்கான ஆன்சர். N கேட்டிருக்காங்க. N இங்க எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 இருக்கு, 2 இருக்கு, 2 + 2 4 தான் நமக்கான ஆன்சர். Equal moles of hydrogen and oxygen gases are placed in a container. இதை ஃபுல்லாக படிக்கல, இதை படிக்கிறேன் பாருங்க. ஆக்சிஜன் எஸ்கேப்ஸ் இந்த டைம். ஆக்சிஜன் எஸ்கேப்ஸ் இந்த டைம். இந்த டைமுக்கு எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணுவோம்? வீட்டில இருந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்கூலுக்கு போயிடும் இல்லைங்களா? ஸோ எஸ்கேப்ஸ் இந்த டைம் ரெக்வயர் நம்ம போய் தான் ஆகணும். ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம எஸ்கேப் ஆகிற டைம் என்ன? 8 o'clock. அப்போ 1/8 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு டெய்லி 8 o'clock ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். வீட்டில இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேரியேஷன் வால்யூம் V வித் டெம்பரேச்சர் T என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்கு? இந்த இதுவும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். வியும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/Tன்னு இருக்குமா? ஸோ ஆன்சர் என்ன? ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/T. மற்றது எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 4 gases PQRS கொடுத்துருக்காங்க. இதில் van der Waals கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? PQRS. ஃபர்ஸ்ட் எது இருக்கு? மோஸ்ட் லிக்விஃபையபிள் எது? ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் ஆர்டராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி தான். இப்போ பி தான் அதுக்கான ஆன்சர். PQRS கொடுத்துட்டாங்க. ஆர்டராக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டராக ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குன்னா பி தான். அப்போ பி தான் அதுக்கான ஆன்சராக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏற்கனவே நான் ஒரு கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா? மோஸ்ட் லிக்விஃபைடு ஈஸிலி எது அப்படின்னு கேட்கும்போது NH3ன்னு. ஸோ அதே மாதிரி தான் அது. மேக்ஸிமம் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் NH3. மேக்ஸு ஞாபகம் வச்சுக்கலாமா? மேக்ஸிமம் இருக்கா? இப்போ மேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ்னா இந்த மேக்ஸ் நம்மளோட கணக்கு வந்து மேக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ மேக்ஸ் வந்து நச்சுன்னு போடுவோம். நம்ம நச்சுன்னு NH நச்சுன்னு இருக்குங்களா? ஸோ மேக்ஸை நச்சுன்னு போடுவோம். மேக்ஸிமம் டீவியேஷன் வந்து NH3 நச்சுன்னு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.
The units of van der Waals constants B and A respectively. இங்க ரெண்டு எல்லாமே பாருங்க மோல் எல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மோல் -1ன்னு வரணும், அப்புறம் மோல் -2ன்னு வரணும். இந்த ஆர்டர்ல இருக்கணும். -1 -2 இருக்குங்களா, மற்ற எல்லா ஆர்டருமே மாறிடுச்சு. மோல் -1 மோல் -2ன்னு இருக்கிற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், நமக்கு டெம்பரேச்சர்னும் போது ஹெவி டெம்பரேச்சர், நமக்கு ஃபீவர்ன்ற டெம்பரேச்சர்னு சொல்லுவோமா. கிரிட்டிக்கலாக நம்ம டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப டெம்பரேச்சர் கிரிட்டிக்கலாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், எதுவுமே யோசிக்க மாட்டோம், டைரக்டாக என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். ஸோ இது வந்து கிரிட்டிக்கலாக ஆயிடுச்சுன்னா லிக்விஃபைட் பண்ணுங்க, அதாவது ஈரத்துணி வச்சு தொடங்க. சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரீசன் வந்து இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் இல்லையா. டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், இதில் எதுவுமே செய்ய மாட்டோம். அப்போ இதில் எல்லாமே ஃபால்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போவோம். ஆன்சர் என்ன, போத் அசர்ஷனும் ரீசனும் ஃபால்ஸ். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா அசர்ஷனும் ரீசனும் ஃபால்ஸ். வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் N2? 22 to 27 டிகிரி செல்சியஸ் அண்ட் 5 atm ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் N2, என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா என்ன கவுண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா. டென்சிட்டி ஆஃப் N2, என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 நம்ம எப்படி எண்ணுவோம், 1 2 3 4 தான் எண்ணுவோம். 1 இருக்கு, 2 இங்கே இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. 1 2 3 4 ஆர்டரா வந்துருச்சுங்களா. அப்போ இந்த ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். N2 என்ன ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணுன்ற என்ன தான் நான் சொல்றேங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டயக்ராம் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம எப்போ டயக்ராம் வரைவோம், வெட்டியா இருக்கும் போது தான் டயக்ராம் வரைவோம் இல்லைங்களா. ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது, நமக்கு ரொம்ப போர் அடிக்குது, வெட்டியா இருக்கிறோம், வெட்டின்னு சொல்லுவோமா, வெட்டியா இருக்கும் போது தான் வரைக்கும். இப்போ VT இருக்கிற டயக்ராம் தான் இதுக்கான ஆன்சர். 25 gram of each of the following gases are taken. These will have the least volume. எது least volumeனு சொல்றாங்க, HI, ஹை. நம்ம எல்லார்கிட்டையும் போய் ஹை அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப லீஸ்டாக நினைப்பாங்க. லீஸ்ட்னா என்ன, ரொம்ப கம்மியாக நினைப்பாங்க நம்மள. ஸோ லீஸ்டாக என்ன எப்படி நினைப்பாங்கன்னா, எல்லார்கிட்டையும் போய் ஹை சொன்னால் தான் நம்ம லீஸ்டாக நினைப்பாங்க. இப்போ லீஸ்ட்னு வரும்போது நம்ம என்ன ஆன்சர் எடுத்துக்கலாம், HI, அதாவது ஹை அப்படின்றது நான் இங்கே உங்களுக்கு ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ படிக்காமலே உங்களுக்கு அந்த 10 minutesல 25 1 marks படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. பார்த்தே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதுலேருந்து 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஆன்சர்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.